பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த சேனலை நாங்கள் தொடங்குகிறோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? வான பராபரனே, இப்போ வாரும் தீரே, வந்து நின் திருக்கரத்தால் எம்மை ஆசீர்வதியும் ஐயா. எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஏற்றிடவாரும் ஐயா. எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஏற்றிடவாரும் ஐயா. வான பராபரனே, இப்போ வாரும் மத்தியிலே. தாய் என்னை மறந்தாலும் ஐயா நீ மறவாதிருக்க, ஆவியினாலும் உள்ளம் நீதியும் அக்கினி பாற்றிடவே. ஏகோவாவே எங்களின் ராஜா, எழுந்து வாரும் ஐயா. ஏகோவாவே எங்களின் ராஜா, எழுந்து வாரும் ஐயா. வான பராபரனே, இப்போ வாரும் மத்தியிலே. Thank you, Jesus. பரிசுத்தாவினரே, நீங்கள் வந்ததுக்காக நன்றி சுவாமி. கொடாக்கடி ஸ்தோத்திரையா. எங்களை நாங்கள் தாழ்த்து ஒப்புவிடுகிறோம்பா. நாங்கள் ஒன்றும் மற்றவர்கள் சுவாமி. நாம் மகிமைப்படும்படியாக நீர் செய்யுங்க சுவாமி. நாங்கள் பேசுகிற இந்த வார்த்தையை உம்முடைய கையிலே நாங்கள் ஒப்புவிடுகிறோம். அதை ஆசீர்வதித்து ஜனங்களுக்கு பிட்டு கொடுங்க சுவாமி. ஒவ்வொரு ரட்சிங்க, ஒவ்வொரு மனம் திரும்பட்டும், ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. நாமும் மகிமைப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் ஒரு மூலையிலே நிற்கட்டும். நீர் பேசுங்க ஐயா, நீங்க பேசுங்க. நீர் ஜனங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வருகிறீரோ அதை சொல்லுங்க ஐயா. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. கண்ணீரோடு பார்க்கிற பிள்ளைகளுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுங்க. இன்னும் என்னென்ன கஷ்டத்தோடு பார்க்கிறார்களோ, இன்று அந்த பிள்ளைகள் விடுதலை பெற்று, பாவத்திலிருந்து விடுதலை பெற்று ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆண்டவரே நீ ஆசீர்வதிக்கணும். இந்த ஜெபங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரிப்போமா? ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். எங்களுக்குள் வாக்குத்தத்தம் பண்ணின பரம கானானை கொடுக்க போகிறவரே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலை காத்தது போல எங்களையும் மனுஷ வல்லமைக்கும் பிசாசின் வல்லமைக்கும் தப்புவித்து காக்க வல்லவர். கானானை சுதந்திரிக்க செய்து 12 கோத்திரங்களுக்கு அதை பங்கிட்டு கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். வருஷத்தின் துவக்கம் முதல் இறுதி வரைக்கும் கானான் மேல் உம்முடைய கண்கள் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அதேபோல் இன்றும் எங்கள் மேலும் எங்கள் தேசத்தின் மேலும் உம்முடைய கண்கள் நோக்கமாய் இருப்பதாக. உம்முடைய ஜனங்கள் ரட்சிக்கவும் காக்கவும் நியாயம் தீர்க்கவும் நியாயாதிபதிகளை எழுப்பினவரே உமக்கு ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகளின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கிதியோனுக்கு 300 பேரை யுத்தத்திற்கு கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எத்தனையோ நன்மைகள் நமக்கு செய்திருக்கிறார். நாம் அவரை துதிக்காமல், அவரை ஸ்தோத்திரிக்காமல் இருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் அவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். இன்று நான் தெரிந்து கொள்ளப்பட்ட நபர் மாத்தாள், மரியாள், லாசரு. இவர்கள் பெத்ரானியா என்ற கிராமத்திலே வாழ்ந்து வந்தார்கள். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில்
ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மாத்தாள் என்னும் பேர் கொண்ட ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். மாத்தாள் அந்த பெத்தானியாவிலே இருந்தாள். அந்த ஸ்திரீ ஆண்டவரை பார்த்து அவர் ஏற்றுக்கொண்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாத்தாள் அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டு அவரை உபசரித்து அவளுக்கு உதவி செய்தாள். நாமும் கூட நம் வாழ்க்கையிலே ஆண்டவர் நம் உள்ளத்திலே நம் வீட்டிலேயும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம் வாழ்க்கை, நம் வீடு, நம் இருதயம் எல்லாம் மாற்றப்படும். அதுதான் அவள் செய்தாள். அவள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாலும் ஆண்டவர் வந்தவுடனே அவர் ஏற்றுக்கொள்கிறாள், அவரை உபசரிக்கிறாள். யோவான் 12:6 வாசிக்கும் பொழுது அவர் தரித்திரத்தை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொன்னாமல், அவன் திருடனாய் இருந்தபடியினால் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போட்டத்தை சுமக்கிறனாய் இருந்தபடியினால் இப்படி சொன்னான். நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளி காசை கொடுக்க உடன்பட்டார்கள். இங்க பார்த்தீங்கன்னா யூதாஸ் காரியோத் அவரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஆள்தான். ஆனால் அவள் வாழ்க்கையிலே பிசாசு நுழைந்ததினாலே, பின்மாற்றத்தில் இருந்ததினாலே ஆண்டவரை காட்டி கொடுப்படியான காரியம் அவருக்குள் நிகழ்ந்தது. அது மாத்திரம் அல்ல, 30 வெள்ளி காசை கொண்டு அவரை காட்டி கொடுத்தார். பண ஆசை, பணத்தினாலே அவன் இருதயம் நிறைந்திருந்தபடியினால் இந்த பண ஆசையினாலே அவன் உழத்தள்ளப்பட்டு பின்மாற்றத்திலே போய் தேவனை காட்டி கொடுத்தார். கூடியே இருந்தார், தேவனோடு உலாவினார், பேசினார், பழகினார். ஆனால் தேவனை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவரை உண்மையாக ஏற்றுக்கொள்ளல, முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளல. ஒரு பணத்துக்காகவும் மற்ற காரியங்களுக்காகவும் அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அதனால்தான் அவர் காட்டி கொடுக்க முன் வந்தார். ஏனென்றால் அவளுக்குள் பிசாசு நுழைந்து விட்டான். பிசாசு நுழையக்கூடிய காரியம் பண ஆசை அவனுக்கு இருந்தது. பண ஆசை இருந்ததுனாலே எளிதாய் பிசாசு நுழைந்தான். இன்னொரு வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 16:14, அப்பொழுது தியத்திரா ஓராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். பாருங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்டதினாலே அந்த மகள் இருதயம் திறக்கப்பட்டது. அவள் மூலம் குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டது என்று எழுதியிருக்கிறது இங்கு. ஆனால் அப்படி அல்ல. எல்லாத்தையும் கேட்டு தன் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதையே அவள் நம்பிக்கொண்டிருந்தாள், மாத்தாள். ஆனால் லூக்கா 10:39 வாசிக்கும் பொழுது அவளுக்கு மரியாள் எனப்பட்ட சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மரியாள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்டார். நாமும் கூட இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து வசனத்தை தியானிக்க வேண்டும். நாமும் வசனத்தை கேட்டு வாசிக்க பழக வேண்டும். இவள் கேட்டாள், அந்த வசனத்தின் நிமித்தம் அவள் தொடப்பட்டாள். மரியாள் தேவன் மேல் அன்பு பாராட்டினாள், தேவனை நேசித்தாள். அவர் வரும்பொழுதெல்லாம் அவன் முன்னாடி உட்கார்ந்து அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டே இருந்தாள். அதே மாதிரி தான் இங்கு நாம் அப்போஸ்தலரை வாசித்தோம். லீதியாள் என்னும் பேருள்ள ஸ்திரீ கேட்டுக்கொண்டு இருந்தாள். பவுல் சொல்லியதை கவனிக்கும்படி கவனித்து கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தாள். பவுல் சொன்னதை கேட்டு அவள் இருதயம் தொடப்பட்டு அவள் இருதயம் திறக்கப்பட்டு இயேசு அவள் உள்ளத்திலே பிரவேசித்தார். அவள் இருதயம் திறக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தான் மரியாளும் அவள் பாதத்திலே இருந்து ஆண்டவர் சமூகத்திலே உட்கார்ந்து அவள் சொல்லுகிற அந்த வசனத்தை கேட்டபடியினாள் அவள் இருதயம் தொடப்பட்டவளாய்
அவள் உள்ளம் மாற்றப்பட்டவளாய் காணப்பட்டாள். லூக்கா 10:40 வாசிக்கும் பொழுது, மாத்தாலோ பற்பல வேலைகளை செய்வதிலும் மிகவும் வருத்தம் அடைந்து அவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். மாத்தாளுக்கு வேலை செய்வதிலே முக்கியத்துவம் கொடுத்தாள். அவளுக்கு உலகபரமான எண்ணம் அவளுக்கு நிறைந்து காணப்பட்டது. அதனாலே வேலை செய்வது, சாப்பிடுவது, தூங்குவது, அதை பற்றி தான் கவலையாக இருந்தாள். தேவனை தேட வேண்டும், தேவன் பாதத்திலே உட்கார்ந்து அவள் வசனத்தை வாசிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்கு இல்லை. அதே மாதிரி தான் நாமும் கூட அநேக வேலைகள் செய்கிறோம். வேலைக்கு காலையில் எழுந்து போகிறோம், வருகிறோம், ஆனால் தேவனை தேட நேரம் இல்லை. நன்றாய் சம்பாதிக்கிறோம், பணம் என்று பணத்தை சம்பாதிக்கிறோம். பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை. அநாவசியமான பேச்சுகள் பேசி பல மணி நேரம் நேரத்தை கழிப்போம். ஆனால் தேவனை தேடும்படியாக அந்த வேதத்தை வாசிக்க முடியாத எண்ணம் நமக்குள் இராது. இதுதான் வித்தியாசம். உண்மையாய் தேவனை தேடுவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். லூக்கா 10:41 வாசிக்கும் பொழுது, இயேசு அவளுக்கு பிரயுத்தமாக, மாத்தாளே, மாத்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் என்று சொல்லுகிறார். தேவையானது ஒன்றுதான், அதை அறிந்து கொள் என்று சொல்லுகிறார். அநேக காரியங்கள் அவளுக்கு கவலை, வேதனைகள், துக்கங்கள். ஆனால் தேவனை தேடக்கூடிய அந்த எண்ணம் அவளுக்கு இல்லாதிருந்தது என்று சொல்லி தேவனே சொல்லுகிறார். மாத்தாளே, மாத்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறார். நாமும் கூட நம் வாழ்க்கையில் ஏற்படுகிற இழப்புகள், வேதனைகள், துன்பங்கள், துக்கங்கள், அவமானங்கள், இதை நினைத்து கொண்டே இருப்போம். பிள்ளைக்கு திருமணமாகணும், வேலை கிடைக்கணும், என்ன எல்லாம் கவலையாக இருக்கும். பணம் இல்லை, நம்ம சம்பாதிக்கணும், அப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் தோன்றும். ஆனால் தேவனை குறித்து அந்த எண்ணம் நமக்கு வராது. அதைத்தான் நீங்கள் சொல்லுகிறார், நீ அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்படுகிறார் என்று சொல்லுகிறார். 1 பேதுரு 5:7 வாசிக்கும் பொழுது, அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டது. அவர் நமக்கு விசாரிக்க தேவன் நமக்கு இருக்கிறார். நாமே நம் உள்ளத்தில் நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது, அவர் மேல் வைத்திடணும். மத்தேயு 6:27-34 வாசிக்கும் பொழுது, கவலைப்படுவதனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்ந்து கவனித்து பாருங்கள். அவை உழைக்கிறதும் இல்லை, நூக்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவன் எப்படி நம்மளை போஷிக்கிறார் என்று சொல்லி சாலமோனை அழகாய் காட்டுகிறார். அவனுக்கு விதவிதமான ட்ரெஸ், விதவிதமான உடைகள் அவன் உடுத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கே நான் உடையை கொடுத்தேன் அல்லவா? காட்டு புஷ்பங்களை பாருங்கள், கவனித்து பாருங்கள். எத்தனையோ விதமான பூக்கள் பூக்கின்றது, எத்தனையோ விதமான பறவைகளை பார்க்கும் பொழுது எத்தனையோ கலராக இருக்கிறது. அவையெல்லாம் நான் போஷிக்கிறேனே, அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கவலைப்படுவதனால ஒரு முழத்தை நாம் கூட்ட முடியுமா? ஒரு முழத்தை குறைக்க முடியுமா? நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. கவலை தான் பட முடியும், ஆனால் நம்மால் ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் அழகாய் சொல்லுகிறார். தேவையானது ஒன்று தான், தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 55:22 சொல்லுகிறது, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிட்டு அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபொழுதும் தள்ளாட விட்டார். தேவனை நாம் தேடணும், தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடணும், தேவனுடைய நீதியை தேடணும்.
இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட கற்பனைகள். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டது வாக்குத்தத்தம். இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆனால் மாத்தாளோ உலகமான எண்ணங்களையும் உலகப்பான கவலைகளையும் கொண்டு கவலைப்பட்டு கொண்டே இருந்தாள். அதுதான் சொல்லுகிறார், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறார் என்று சொல்லுகிறார். லூக்கா 10:42 வாசிக்க கேட்போம். தேவையானது ஒன்றி மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். தேவன் மரியாளை தெரிந்து கொண்டாள், மரியாளும் தேவனை தெரிந்து கொண்டாள். இதான் நாங்க ரெண்டு பக்கமும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அது நிலைத்து நிற்க முடியும். ஒன்று, தேவன் நம்மை தெரிந்து கொள்ளணும், இல்லாவிட்டால் நாம் அவரை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ரெண்டு வித்தியாசமான காரியங்கள். ரெண்டும் ஒன்றுதான். நாம் அவரை தேடணும், அவரை நேசிக்கணும், அவரை தெரிந்து கொள்ளணும். அதுதான் அநேக காரியங்கள். சில பேர் தெரிஞ்சுக்க, நல்ல மணமகளை நான் தெரிந்து கொண்டேன், நல்ல கணவனை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்வார்கள். அது அல்ல. தேவனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அவரை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை நாம் தெரிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் முக்கியம். அதுதான் இவள் செய்தாள். தேவன் தன் உள்ளத்திலே தேவனை ஏற்றுக்கொண்டாள். மரியாள் தன் உள்ளத்திலே தேவனை ஏற்றுக்கொண்டாள். அதனாலே அவளுக்குள் ஒரு மாற்றம். தேவனை தேட வேண்டும், வசனத்தை கேட்க வேண்டும் என்ற வாஞ்சை அந்த மகளுக்குள் வந்தது. அப்போஸ்தலர் 9:20 வசனத்தை வாசிப்போம். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியரிடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவனல்லவா என்றார்கள். பாருங்க, பவுல் தேவன் இடைப்பட்டார். ஏனென்றால் தம்முடைய ஜனங்களை அழிக்கும்படியாய் அவன் வந்தான். தேவன் அவனுக்கு முன்பாக நின்று நான் தான் கர்த்தர் என்று அவனுக்கு வெளிப்படுத்தி காட்டினான். உடனே அவன் தன்னை ஒப்பு கொடுத்து தேவனுக்கு முன்பாக மண்டியிட்டு ஆண்டவருக்கு முன்பாக தன்னை ஒப்பு கொடுத்தான். ஆண்டவரையும் தெரிந்து கொண்டான். அதனால அவன் பாருங்க போய் சாட்சி சொல்றான். சொன்ன உடனே ஜனங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அவளுக்கு தெரியுது, இவன் ஒரு பொல்லாத மனுஷனாச்சே என்று தெரிகிறது. இருந்தாலும் தேவன் அவனை எடுத்து பயன்படுத்தினார். நாம் அவரை தெரிந்து கொள்ள வேண்டும், அவரை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நமக்குள் ஒரு பெரிய மாற்றம் வரும். 2 நாளாகமம் 1:10-12 வாசிக்க கேட்போம். இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்கதாக ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கிறவன் யார் என்றான். அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞன் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் வேகத்தையும் நீ கேட்டபடியினாலும் ஞானமும் வேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். இவன் சாலமன் பாருங்க, பணத்தை கேட்கல, பதவியை கேட்கல. இவன் என்ன கேட்டான்? ஜனங்களுக்கு நியாயம் தீர்க்கணும், நியாயம் விசாரிக்க எனக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் கேட்டான். அவன் ஆண்டவரை ஆச்சரியப்படுகிறார். எல்லா ராஜாக்களும் என்ன சொல்லுவாங்க? என் பகைவனை அழிக்கணும், எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும், ராஜ்யத்தை கொடுக்கணும் என்று கேட்பார்கள். சாலமன் வித்தியாசமாய் கேட்டான். என் ஜனங்களை நியாயமாய் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் கேட்டான். ஆண்டவருக்கு ஒரு சந்தோஷமாயிடுச்சு. அது மாதிரி தான் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கேட்கணும். தேவனே
எங்களை மாற்றுங்க, எங்கள் உள்ளத்திலே வாழுங்க, உம்முடைய ராஜ்யத்திலே நான் வரணும். அப்படியாய் நாம் கேட்கும் பொழுது இவை எல்லாம் கூட கொடுக்கப்படும். அவர் சொல்லுகிறார், நீ இப்படி கேட்டதுனால உனக்கு எல்லாத்தையும் நான் கொடுக்கிறேன் சொல்லுகிறார். ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, அவன் கேட்டது தேவனுக்கு பிடித்திருந்தது, தேவன் அங்கீகரித்தார். இவன் வித்தியாசமாய் கேட்கிறானே என்று சொல்லி அவனை அங்கீகரித்தார். அது மாத்திரம் அவர் சொல்லுகிறார், நீ கேட்காத அந்த ஐஸ்வர்யத்தை நான் தருகிறேன், அந்த கனத்தையும் நான் தருகிறேன், சம்பத்தையும் கனத்தையும் தருவேன் என்று சொல்லுகிறார். அதுதான் தேவனுடைய அசைத்தது. அவன் கேட்டது தேவனை அசைத்தது. அதே மாதிரி தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கேட்கணும். தேவனுடைய ராஜ்யத்திலே நான் பங்கு பெறணும். சுவாமி, உம்முடைய இந்த பரலோக ராஜ்யத்துக்கு நான் வர வேண்டும், நித்திய வாழ்வு எனக்கு வேண்டும் என்று நாம் வித்தியாசமாய் கேட்கும் பொழுது தேவன் தந்தருள்வார். இவன் கூடவே எல்லாவற்றையும் கொடுப்பார். எப்படி சாலமோனுக்கு கொடுத்தார் அதே மாதிரி நம்மளுக்கும் கொடுப்பார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 43 48. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். 45. அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடே கூட வந்திருக்கிற விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். எல்லாரும் பரிசுத்த ஆவியின் நிரப்பப்பட்டார்கள், ஞானஸ்தானத்தை பெற்றார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்கள் ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெற்று தேவனுக்கு பிள்ளையாய் மாறினார்கள். அவர்கள் பாருங்க, வார்த்தையை கேட்டு, பேதுரு பேசின அந்த வார்த்தையை கேட்டு, அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கினார். ஏனென்றால் வேத வசனம் அவர்கள் உள்ளத்தை திறந்தது. அதுதான் முக்கியம். அந்த வார்த்தை அங்கள் உள்ளத்திலே பாய்ந்தபடியினால் அந்த வார்த்தை அவள் இருதயத்தை திறந்தது. அதே மாதிரி தான் தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது நம் இருதயம் திறக்கும். தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் மாறுவோம். அது மாத்திரமல்ல, கூடவே அந்த பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருள்வார். விசுவாசத்தோடு நாம் கேட்க வேணும். அதுதான் இங்கே முக்கியம். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கணும். அந்த வார்த்தையை கேட்டபடியினால் அங்குள்ள மக்கள் தொடப்பட்டார்கள். அவர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு. இதுதான் மரியாள் செய்தாள். நமக்கு கூட ஆண்டவர் இப்படிப்பட்ட பங்கை கொடுக்கும்படியாய் நாம் தேவனை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, தேவனை குறித்து யோசித்து நித்திய வாழ்வாகிய பரலோக வாழ்வை நாடி தேட வேண்டும். இதுதான் முக்கியம். இதுதான் நல்ல பங்கு. இதுதான் மரியாள் செய்தார். யோவான் 6:27 வாசிப்போம். அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போதனுக்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றார். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல என்று சொல்லுகிறார். அது அழிந்து போகிற போஜனம், அது அல்ல, நித்திய வாழ்வு. பரலோக ராஜ்யம்தான் நமக்கு முக்கியம். தேவனுடைய ராஜ்யத்தை நீதியமும் தேடும் பொழுது உண்மையாய் நான் வாழ்க்கை மாற்றம் வரும். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். அதாவது தேவ பிரசன்னத்தை, தேவனுடைய அந்த ஆளுகையை அவள் அறிந்திருந்தாள். தேவ பிரசன்னம் அவளுக்குள் வாழ்ந்தது. அதனால
அவள் அந்த வசனத்தை கேட்கும்படியாய் அவள் பாதத்திலே அமர்ந்திருந்தாள். நாமும் கூட அந்த நம்மை விட்டு எடுபடாத அந்த தெய்வ பிரசன்னத்தை நாட வேண்டும். தேவன் நம்மை நேசிக்கிறார். அந்த வார்த்தை மூலம் நம்மை திடப்படுத்துவார், பலப்படுத்துவார். யோவான் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை 12:3 வாசிப்போம். அப்பொழுது மரியாள் விலையேறப்பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. தேவன் மரியாளை நேசித்தபடியினால் மரியாள் என்ன பண்ணுகிறார்? வெளியேறப்பெற்ற தைலத்தை வந்து பூசுகிறாள். தன் தலை மயிரால் அவற்றை துடைக்கிறாள். அந்த வீடு முழுக அந்த வாசனை பரவிற்று. அதுதான் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனமானாலும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷையானாலும் ஒழிந்து போகும், ஆனால் அன்பு ஒழியாது. நாம் மனுஷ பாஷையிலே தூதர் பாஷையிலே பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போல, ஓசையிடுகிற கைத்தாளம் போல இருக்கும். அதுதான் அவளை மிகவும் நேசித்தபடியினால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மிகவும் நேசித்தபடியினால் அந்த தைலத்தை கொண்டு தன் தலைமயிரால் அதை துடைக்கிறாள். அன்பினாலே, தேவன் மேல் வைத்த அன்பினாலே நாமும் கூட தேவன் மேல் அன்பு வைக்க வேணும். ஏதோ வேண்டா விருப்பாய் அன்பு செலுத்தக்கூடாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்பு நம்மை நெருக்கும் பொழுது நாம் தாழ்மைப்படுவோம். இதுதான் அவள் செய்தாள். தன்னை தாழ்த்தினாள். தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினாள். மத்தேயு 23:12 வாசிக்கும் பொழுது, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுகிறான். தேவனுக்கு முன்பாக அந்த மரியாள் தன்னை தாழ்த்துகிறாள். தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறாள். தன்னுடைய தலை மயிரால் அவருடைய கால்களை துடைக்கிறாள். எவ்வளவு ஒரு தாழ்மை பாருங்க. அவர் காலில் விழுந்து அந்த தலை மயிரால் அந்த பூசின தைலத்தை துடைக்கிறாள். எவ்வளவு தாழ்மை பாருங்க. தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறார். நாமும் கூட நாம் தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கும் பொழுது நமக்கு அறியாமலே நடக்க போகிற காரியங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டுவார். அதுதான் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கும் பொழுது தேவன் நமக்கு சில வெளிப்பாடுகளை கொடுப்பார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்றார் தெரியுமா? யோவான் 12:6 வாசிக்கும் பொழுது, அவர் தரித்திரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனாய் இருந்தபடியினால் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்குனாய் இருந்தபடியினால் இதை சொன்னான். அப்பொழுது இயேசு, இவனை விட்டு விடுங்கள், இவளை விட்டு விடுங்கள், என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள் என்று சொல்கிறார். பாருங்க, அவளுக்கே தெரியல இவளை ஆண்டவராக இயேசு சிலையிலே அறைவார்கள் என்று தெரியல. ஆனால் அவள் சொல்லுகிறார், அவள் செய்து காட்டுகிறார். தைலத்தினால் பூசி அவரை தன் தலைமுடியினால் துடைக்கிறார். இது எதை காட்டுகிறது என்றால், தேவனுடைய மரணத்தை குறித்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து இது காட்டுகிறது. தன்னை அறியாமலே அவள் செய்கிறாள். அதே மாதிரி தான் நாமும் கூட தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் பொழுது தேவன் நம்மை அறியாமலே சில காரியங்களை சொல்வார். நம்மை அறியாமலே நாம் பேசுவோம். இதுதான் அவள் செய்திருக்கிறாள்.
யூதாஸ் இதை குறித்து அவன் திட்டுகிறான். இது 300 பணத்தை விற்றுக்கலாமே என்று சொல்லுகிறான். தேவன் சொல்கிறான், அவன் திருடனாய் இருந்தபடியினால், தரித்திர குறித்து அவன் கவலைப்படலை. அவன் திருடனாய் இருந்தபடியினால், பணப்பையை வைத்து கொண்டு இருந்தபடியினால் அவன் எப்படி சொன்னான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். அதான் முக்கியமானது. அந்த பிசாசானவன் நாம் செய்யும் சில ஆண்டவருக்காக, தேவனுக்காக செய்யும் சில முயற்சிகளை தடுப்பான். தேவனுக்காக நான் இதை வைராக்கியமாக செய்வேன், தேவனுக்காக நான் இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன், நான் முடிவெடுப்போம். அங்கே போனால் திடீர்னு எல்லாம் மாறிவிடும். அதுதான் யூதாஸ் காரியம் செய்தான், தடுக்கிறான். ஏன் அந்த தைலம் பூசுகிறது 300 விற்றிருக்கலாமே என்று சொல்லுகிறான். ஆனால் சொல்லுகிறார், தரித்திரர் எப்பொழுதுமே இருக்கிறார்கள், நான் எப்பொழுதுமே இரேன் என்று சொல்லுகிறார். அதுதான் முக்கியம். தேவனுக்கு நான் செய்யும் பொழுது பிசாசவன் மக்களை தூண்டிவிட்டு நம்மளை தடுப்பான். நாம் ஜாக்கிரதையாய் இருந்து அதை முறியடிக்கணும். பிசாசு வெட்கப்படும்படியான காரியம் நாம் செய்ய வேண்டும். யோவான் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாலும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். 3 வாசிப்போம். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்காக ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். பாருங்க, ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றாங்க, ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்க என்று சொல்லுகிறாள். அவர்கள் போய் சொல்லுகிறார்கள், அவன் வியாதிப்பட்டு இருக்கிறான் என்று. நீ சிநேகித்த உம் சகோதரனாக லாசரு வியாதிப்பட்டு இருக்கிறான் போய் சொல்லுங்க என்று சொல்லுகிறாள். வந்து சொல்றாங்க. மேலும் 2 நாள் அவள் தங்குகிறாள். யோவான் 11:6 வாசிப்போம். அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியான காரியம் விளங்க போகிறது என்று தேவனுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். நாம் அவரை எழுப்ப போகிறோம் என்று தெரியும். அதனாலே நாம் போக வேண்டாம், 2 நாள் கழிச்சு போகலாம் என்று சொல்கிறார். நோய் போராட்டம் வரும் பொழுது நாம் கஷ்டப்படுவோம். நாம் தேவனுடைய பெயரை குறித்து அதை குறித்து அற்புதங்கள் செய்து நாம் நினைத்து பார்த்து ஆண்டவரிடத்திலே நாம் மன்றாடணும். மன்றாடி கேட்கும் பொழுது தேவன் அற்புதமாய் அதிசயமான காரியங்கள் செய்வார். அதனால் தான் தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறது என்று அவள் அறிந்தபடியினால் 2 நாள் தங்கினாள். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உண்மையை சொன்னார். 5:8. இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை ஆட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். 10. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தை எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான்.
ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் என்னும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஆண்டு இந்த வசனங்கள்லாம் சொல்லும் பொழுது பாருங்க, நாம் தான் வியாதிப்பட்ட உடனே ஆண்டவர் பதில் கொடுக்கணும் என்று யோசிப்போம். ஆண்டவரே, எங்களை கைவிட்டீங்களா என்று சொல்லி நாம் யோசிப்போம். இல்லை, அதுதான் ஓமைகளாய் சொல்லுகிறார். விதவை போய் கேட்கிறாள் நியாயாதிபதி கிட்ட. ஒரு தொந்தரவு பண்ணினால அந்த தொந்தரவு தாங்க முடியாமல் நியாயத்தை கொடுக்கிறாள். நியாயம் செய்வோம் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரு. அவள் ஒவ்வொரு நாளும் நியாயாதிபதி போட்டு தொந்தரவு பண்ணிக்கொண்டே இருந்தார். அதே மாதிரி நாமும் தேவனுடைய சமூகத்திலே நின்று ஆண்டவர் சமூகத்திலே போய் நிற்கணும், நின்று கொண்டே இருக்கணும். நம்மளுக்கு பதில் கிடைக்கும் வரை நிற்க வேண்டும் என்று சொல்கிறார். அது மாத்திரம் அல்ல, சில பதில்கள் இல்லை என்று வரும், சில பதில்கள் சரி என்று சொல்லி வரும். இதுதான் வித்தியாசம். ஒன்று, அதுதான் பரிசையை நின்று கொண்டு, தேவனே நான் பரிகாரர், ஆயக்காரர், அநியாயக்காரர்கள், விபச்சாரக்காரர்கள், இவர்களைப் போல இராதபடியினால் நமக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் என்று சொல்லி தன்னை அவன் தாழ்த்தல. தான் ஒரு பெரிய பரிசுத்தவான் மாதிரி தன்னை காட்டி கொண்டதுனாலே அந்த ஜெபம் அவன் கேட்கப்படலை. ஆனால் ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு நேரெடுத்து துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றார். தன்னை தாழ்த்தி நாம் ஜெபிக்கும் பொழுது கட்டாயம் ஆண்டோர் ஒரு விடுதலை கொடுப்பார். அதுதான் இங்கு அழகாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனிடத்திலே நாம் கேட்டுக்கொண்டே இருக்கணும். அது பதில் கிடைக்கும் வரை அவரை விடக்கூடாது, கேட்டுக்கொண்டு இருக்கணும். இன்னொன்று, நம்மை தாழ்த்தணும், அப்பொழுது பதில் கிடைக்கும். இந்த பரிசையன் போல ஒரு பெருமையோடு நாம் ஜெபம் பண்ணக்கூடாது. நான் அவனை போல இல்லை, இவனை போல இல்லை என்று சொல்லாதபடி நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்திலே நிற்கும் பொழுது கட்டாயம் நமக்கு பதில் கிடைக்கும். யோவான் 11:11 வாசிப்போம். இவைகளை அவர் சொல்லிட பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரையடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். பாருங்க, லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவளுக்கு தெரிஞ்சிச்சு லாசரு இறந்து விட்டான் என்று சொல்கிறது. யோவான் 11:14 வாசிப்போம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி 15, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவும் வாருங்கள் என்றார். அவர் மரித்து போனான் என்று சொல்லி அவள் முன்னே தெரிந்திருக்கிறது. இப்பொழுது நம்ம போகலாம் என்று சொல்கிறான். லாசரு மரணம் அடைந்த இயேசு தம்முடைய ஆற்றினாலே அறிந்திருந்தார். அவர் உயிர் பெறுவான் என்று அவருக்கும் தெரியும், முன்னறிந்தார். அதையும் தெரியும், இறந்து போனதும் தெரியும், அவர் உயிரிட போவதையும் ஆண்டவர் அறிந்திருந்தார். யோவான் 11:17 வாசிப்போம். இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்று என்று கண்டார். 20-21 இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்டபோது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க இருந்தீங்கன்னா லாசரு மரித்திருக்க மாட்டானே என்று சொல்லுகிறார். நமக்கு கூட நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது
நாம் கலங்குகிறோம். ஆனால் நாம் பார்ப்பதை விட மேன்மையான ஒன்றை நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்வதில்லை. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடப்பதை முழு விசுவாசத்தோடும் ஏற்றுக்கொள்வோம். நாம் கூட நம் வாழ்க்கையிலே கலக்கம் வரும் பொழுது ஆண்டவர் நன்மையை தருவார் என்ற அந்த விசுவாசம் இல்லாதபடியினால் நாம் கலங்கி போகிறோம். என்ன நடக்குமோ என்று சொல்லுகிறோம். என்ன செய்வது என்று அறியாமல் புலம்பிக் கொண்டு இருப்போம். ஆனால் தெய்வனிடத்தில் செல்லும் பொழுது கட்டாயம் நமக்கு விடுதலை உண்டு, ஒரு ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லி நமக்குள் அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் இவையெல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். யோவான் 11:22. இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். 11:41. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். 23. இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். பாருங்க, அவளுக்கு ஆறுதல் படுத்துகிறார். சொல்றாரு, அவன் உயிரை நான் எழுப்புவேன், உயிர்த்தெழுந்திருப்பான் என்று சொல்லுகிறாள். அவளால் அந்த நேரத்தில் அவள் புரிந்து கொள்ள முடியல. நாமும் கூட நமக்கு துயரங்கள் நடக்கும் பொழுது இயேசுவை முற்றிலும் நம்பி அவரையே சார்ந்து கொள்வோமாக. நமக்கு துயரங்கள் துன்பங்கள் வரும்போது தெய்வன் சமூகத்தையே நாம் நாடி இருக்கணும். இங்கு மங்கமாய் பிசாசு சொல்கிற வார்த்தையை நம்ம கேட்கக்கூடாது. இயேசு சொல்லுகிற வார்த்தையை மாத்திரம் அவன் கேட்கணும். தெய்வன் நமக்கு வேடத்தில் கொடுக்கிற வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாய் சொல்லி சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது நம் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வரும். 11:26, 24 வாசிப்போம். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறாள், ஆம், உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொல்லுகிறார். இயேசு சொல்லுகிறார், நான் உயிர்த்தெழ செய்வேன் என்று சொல்லுகிறார். அதை அவள் ஒரு நம்பலை. அவர் என்ன சொல்கிறார், மாத்தாள் என்ன சொல்கிறாரு, கடைசி நாளில் இது நடக்குமே, நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். லாசருவை அன்றைய தினம் உயிருடன் எழுப்ப போவதாக இயேசு கூறியதை மாத்தாள் புரிந்து கொள்ளவில்லை. அநேக சமயங்களில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சரியாக புரிந்து கொள்ளாமல் செயல்படுகிறோம். இந்த நிலை மாறணும். ஆவியானவர் வழி நடத்தல் நமக்கு தேவை. தேவனுடைய வழி நடத்தல் சில சமயங்களில் சொல்வார்கள். ஆவியானவர் நம் உள்ளத்திலே சொல்வார், நாம் கேட்க மாட்டோம், நம்ப மாட்டோம், விசுவாசிக்க மாட்டோம். அதைத்தான் நீங்க மாத்தாள் செய்தாள். நான் உயிரோடு எழுப்புவேன் என்று சொல்லுகிறாள். ஆம், நடக்கும். அது கடைசி நாளிலே எல்லாரும் உயிர்த்தெழுவார்கள் என்று சொல்லுகிறார் என்று தெரியும் என்று சொல்லுகிறார். 11:26 வாசிப்போம். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். தேவன் மறுபடியும் சொல்லுகிறார், நீ விசுவாசிக்கிறியா என்று கேட்கிறார். விசுவாசிக்கிறேன் என்று. ஆனால் அவளுக்கு புரியல. அவள் நினைச்ச ரகசிய வருகையில் ஒருவேளை ஆண்டவர் அழைத்து கொள்வார் அப்படி என்று நினைத்தாள். அவளால் புரிந்து கொள்ளல. இயேசுவை விசுவாசிக்கிறவன் அவருடைய ரகசிய வருகைக்கு முன் மரணம் அடைந்தால் அவரால் அச்சமயத்தில் உயிர்த்தெழுதல் அடைவான். அச்சமயத்தில் உயிரோடு இருந்தால் மரணம் அடைய மாட்டான். கடைசி நாளில் நடக்கும். அதைத்தான் அவள் யோசித்து கொண்டு அவள் சொல்லிக் கொண்டே இருந்தாள். யோவான் 11:27 வாசிப்போம்.
அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். 28-29 வரைக்கும். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். அவள் அதை கேட்டவுடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தாள். 31 வாசிப்போம். அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்த அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதைக் கண்டு, அவள் கல்லறை நிலையத்திற்கு அழுகிறதுக்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். 32 இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். 11-33 அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டும்போது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து, 34 அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். 35 இயேசு கண்ணீர் விட்டார். பாருங்க, தேவன் கண்ணீர் விட்டார். அவள் படுகிற ஒவ்வொன்றையும் அவள் பார்த்து கொண்டே இருந்தார். எல்லாம் அழுகிறார்கள். மாத்தாள், மரியாள், அங்குள்ள ஜனங்கள் அழுகிறார்கள். தேவன் அழுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார். நாமும் கூட சில சமயத்தில் அழுவோம். நம்மளை யாரும் பார்க்கலையே, நம்மளுக்கு உதவி செய்ய யாரும் வரலையே என்று யோசிப்போம். ஆனால் தேவன் நமக்காக கண்ணீர் விடுவார். நம் அருகிலே வருவார், நம் கண்ணீரை துடைப்பார். அதுதான் நடந்தது. வந்தார், பார்க்கிறார், அவர்கள் அழுகுறை பார்க்கிறார், அவர் இருதயம் உடைக்கப்படுகிறது. அழுகிறாள். அதுதான் நடந்தது. அவ்வளவு நேசிக்கிறார் தேவன். தம்முடைய பிள்ளைகளை அப்படியாய் நேசிக்கிறார். யோவான் 11:36 அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். 37-39-40 வரைக்கும் வாசிக்கலாம். அவர்கள் சிலர், குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க விருப்பம் பண்ணவும் கூடாதா என்றார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையிடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாயிருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு, கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். பாருங்க, திருப்பியும் சொல்ற. அவளுக்கு புரியல. அவளுக்கு புரியாதனால அவனுக்கு ஒன்றும் தெரியல. நாருமே சுவாமி வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்றா. இல்லை, அந்த இடத்தை காட்டுங்க என்று சொல்லி அந்த இடத்துல போய் பார்க்கும் பொழுது ஒரு கல் இருந்தது. யோவான் 11:41 வாசிப்போம். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பாருங்க, அந்த கல்லை எடுக்கக்கூடிய ஆட்கள் தேவை. அதுதான் நாம் தேவனை பற்றி சொல்லணும். தேவன் ரட்சகர், வரப்போகிறவர், நம்மை மாற்றுகிறவர் என்று மக்களுக்கு சொல்லணும். அவர்கள் மேல் இருக்கிற அந்த கல்லை எடுக்கணும். வந்தது பாவம் என்னும் கல், இருள் என்னும் கல், விபச்சாரம் என்னும் கல், குடி என்னும் கல். இதை சொல்லி அவளை பக்குவப்படுத்தி ஆண்டவரிடத்தில் கூட்டி வரும் பொழுது அந்நிறுதித்துக்குள் ஆண்டவர் பிரவேசிப்பார். அந்த கல்லை எடுத்து போடுவார். நாமும் நம்முடைய சகோதர சகோதரிகள் நண்பர்களை கூட்டி கொண்டு வரணும். ஆண்டவர் சமூகத்திலே கூட்டி வரணும். ஆலயத்துக்கு கூட்டி வரணும். இல்லாவிட்டால் நல்ல ஜெபிக்கிற இடத்துல கூட்டி கொண்டு போகணும். அப்படி சொல்லும் பொழுது அவள் இருதயம் திறக்கப்படும். அந்த இருதயத்துக்குள் அவள் வாசம் செய்வார். வாசம் செய்தனாலே என்ன ஆயிற்று என்று பார்ப்போமா? யோவான் 11:43 இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். 44 வாசிப்போம். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான்.
அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அதுதான் நாம் ஆண்டவரிடத்தில் கொண்டு போகணும். பாவிகளையும் துன்மார்க்கரையும் ஆண்டவர் சமூகத்தில் நாம் கொண்டு போய் விட்டோம். அதான் கல்கள் எடுக்கப்பட்டது, உயிரோடு வெளியே வந்தான். இதுதான் நம்முடைய வேலை என்னென்றால் அந்த கல்லை எடுக்கணும். மறித்து மூடப்பட்டு அந்த குகையை மூடப்பட்ட அந்த கல்களை நாம் எடுக்கணும். அப்படி எடுக்கும் பொழுது ஆண்டவர் கூப்பிடுவார், அழைப்பார், வெளியே வா என்று சொல்வார். பாவ கட்டிலிருந்து வெளியே வா என்று கட்டளை கொடுப்பார். எழுந்து வந்தது போல பாவ பிடியிலே வாழும் பிள்ளைகள் எழுந்து வருவார்கள். எல்லா பாவ கட்டுகள் அறுக்கப்படும். அவனை கட்டி வைத்திருந்த அந்த கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படும். அதுதான் நடந்தது. 10:42 வாசிப்போம். அவ்விடத்திலே அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த ஜனங்கள் ஆண்டவன் மேல் விசுவாசம் வைத்தார்கள். நாமும் கூட அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வரும் பொழுது அற்புதங்கள், அதிசயங்கள் நடைபெறும். அதை பார்க்கிற பிள்ளைகளும் கேட்கிற பிள்ளைகளும் மனம் திரும்புவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். அதுதான் நடந்தது. பரிசேயர் பார்த்து வாய்ந்தார்கள். இவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள், லாசரை கொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள், இயேசுவை கொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள், திட்டம் வகுக்கிறார்கள். யோவான் 12:9 வாசிப்போம். அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் மித்தம் மாத்திரம் அல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். 10. லாசருவின் மித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் அவன் உயிருள்ள சாட்சியாய் அவன் மாறினான். அவன் அதுக்கு முன்னாடி ஒரு சாதாரண ஆளாய் இருந்தான். அவன் உயிரோடு வந்ததுனாலே அதை பார்த்து அநேக பேர் மனம் திரும்பினார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த லாசருவே ஒரு உயிருள்ள சாட்சியாய் மாறினான். அதுதான் நடக்கும். நாம் அநேக பேர் ஆண்டவருக்குள் கொண்டு வரும் பொழுது, ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வரும் பொழுது, ஆண்டவர் விடுதலை பண்ணும் பொழுது, அது பார்க்கிற ஜனங்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், அவர்கள் மாறுவார்கள். அவர்கள் ஒரு உயிருள்ள சாட்சியாய் மாறுவார்கள். நாமும் கூட இப்பேற்பட்ட காரியத்தை நாம் செய்வோம். ஆண்டவர் சமூகத்தில் அநேக பேரை நாம் கொண்டு வருவோம். அதன் மூலம் ஆண்டவர் நாமும் மகிமைப்படணும். ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, உமக்கு கொடி ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. மாத்தாள், மரியாள், லாசரு ஒரு உயிருள்ள சாட்சியாய் மாற்றினீர். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத பங்கை தெரிந்து கொண்டாள். மாத்தாள் உலகமான காரியங்களை யோசித்துக் கொண்டு சிந்தித்து வந்தாள். 3 விதமான காரியத்தை நீ சொன்னீங்க, அதற்காக நன்றி. ஒவ்வொரு விடுதலை பண்ணுங்க. இதை பார்க்கிற ஒவ்வொரு விடுதலை பண்ணுங்க. உலகமான வாழ்கிற பிள்ளைகளை விடுதலை பண்ணுங்க. மாத்தாளை போல இருக்கிற பிள்ளைகளை விடுதலை பண்ணுங்க. மரியாளை போல தன்னை விட்டு எடுபடாத பங்கை தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒரு உயிருள்ள சாட்சியாய் லாசருவை மாற்றினீர். அதே மாதிரி நாங்களும் ஒரு உயிருள்ள சாட்சியாய் இந்த பூலோகத்தில் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த ஜெபங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரித்து ஆராதிப்போமா? முதலில் நாங்கள் ஆங்கில பாடல் பாடுவோம். தெரிஞ்சால் கூட சேர்ந்து பாடுவோமா?
forgiven because you are forsaken, and I'm accepted. You are condemned, and I'm alive and felt the Spirit is within me because you died and rose again. And I'm forgiven because you are forsaken, and I'm accepted. You are condemned, and I'm alive and well. The Spirit is within me because you died and rose again. Amazing love, how can it be that you, my King, you died for me? Amazing love, and I know it's true. It's my joy to honor you in all I do. I honor you in all I do. I honor you. You are my King, Jesus. You are my King. You are my King, Jesus. You are my King. Amazing love, how can it be that you, my King, would die for me? Amazing love, and I know it's true. It's my joy to honor you in all I do. I 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 honor you. ஆராதிப்போமா? இந்த பாடல் இப்படியா சொல்கிறது, நீர் என்னை காண்கின்ற தேவன், வேதத்தின் அதிசயம் காண கண்களை திறந்தது. ஆதாமே ஆதாமே கண் திறந்ததோ, ஆகாரே ஆகாரே அழ வேண்டாம், என் மீட்பர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறார். இந்த பாடல் இப்படியாய் சொல்லுது. பாடுவோமா? பாடுவோம். நீர் என்னை காண்கின்ற தேவன், என் கண்களை திறந்தருளும், வேதத்தில் அதிசயம் காணவே என் கண்களை திறந்தருளும். நீர் என்னை காண்கின்ற தேவன், என் கண்களை திறந்தருளும், வேதத்தில் அதிசயம் காணவே என் கண்களை திறந்தருளும். ஆதாமே ஆதாமே கண் திறந்ததோ, ஏதேனில் உன்னிலை உணர்ந்தாயோ, உதிரத்தை நம்பியே வருவாயானால் ரட்சிப்பின் சால்வையை பெற்றிடுவான். நீர் என்னை காண்கின்ற தேவன், என் கண்களை
வேதத்தில் அதிசயம் காணவே என் கண்களை திறந்தருளும். ஆகாரே ஆகாரே அழ வேண்டாம், ஆண்டவருன் குரல் கேட்கிறாரே. தாகமாய் அவர் அண்டை வருவாயானால் கானக நீருற்று தந்திடுவான். நீர் என்னை காண்கின்ற தேவன், என் கண்களை திறந்தருளும். வேதத்தில் அதிசயம் காணவே என் கண்களை திறந்தருளும். என் மீட்பர் என்றென்றும் ஜீவிக்கிறார், புவி மீதில் நின்றிடுவார். என் மாமிசம் அழுகி போன பின்பும் என் கண்களால் அவரை கண்டிடுவேன். நீர் என்னை காண்கின்ற தேவன், என் கண்களை திறந்தருளும். வேதத்தில் அதிசயம் காணவே என் கண்களை திறந்தருளும். இந்த பாடல் இப்படியா சொல்லுது. அன்பரி நேசம் பெரிதே, உலக தோற்றம் முன்பே, அன்பின் அகலம் நீளம், பாவ சேற்றில் எடுத்தேன். பாடுவோமா? அன்பரின் நேசம் பெரிதே, அதை நினைந்து மகிழ்வோம். அன்பரின் நேசம் பெரிதே, அதை நினைந்து மகிழ்வோம். உலக தோற்றம் முன்னமே உன்னத அன்பால் தெரிந்தாரே. உலக தோற்றம் முன்னமே உன்னத அன்பால் தெரிந்தாரே. இந்த அன்பு ஆச்சரியமே, இந்த ஈகத்தில் வேறு இல்லை. அன்பரின் நேசம் பெரிதே, அதை நினைந்து மகிழ்வோம். அன்பின் அகலம் நீளமும் ஆழம் உயரம் அறிவேனோ. அன்பின் அகலம் நீளமும் ஆழம் உயரம் அறிவேனோ. கைவிடாமல் காக்கும் அன்பு, தூக்கி எடுத்து தேற்றும் அன்பு. அன்பரின் நேசம் பெரிதே, அதை நினைந்து மகிழ்வோம். பாவ சேற்றில் எடுத்தென்னை பாவமெல்லாம் தொலைத்தாரே. பாவ சேற்றில் எடுத்தென்னை பாவமெல்லாம் தொலைத்தாரே. தூய ரத்தம் சிந்தி மீட்ட தூய்மையான தேவ அன்பு. அன்பரின் நேசம் பெரிதே, அதை நினைந்து மகிழ்வோம். இந்த பாடல் இப்படியாய் சொல்லுது. விளைந்த பலனை அறுப்பாரில்லை, அவர் போல் பேசிட நாவில்லை. ஆத்தும ரட்சணம் அடையாதவர்கள் ஆத்தும தரிசனம் கண்டிடுவாய். ஒரு மன ஒற்றுமை ஏக சிந்தை. இந்த பாடலை பாடுவோமா? எல்லாம் சேர்ந்து பாடுவோம். பலனை அறுப்பாரில்லை,
விளைவின் பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதியாளோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகிறாரே, அறுவடை மிகுதியாளோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகிறாரே, அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை, அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை. எண்ணிலடங்கா மாந்த சத்தம் உந்தன் செவியினில் வெண்ணிக்கல்லையோ, எண்ணிலடங்கா மாந்த சத்தம் உந்தன் தொனியில் வெண்ணிக்கல்லையோ. விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதியாளோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகிறாரே, ஆத்துமரட்சணமடையாதவர் ஆயிரம் ஆயிரம் அழிகின்றாரே, ஆத்துமரட்சணமடையாதவர் ஆயிரம் ஆயிரம் அழிகிறாரே. திறப்பின் வாசலில் நிற்பவன் யார், தினமும் அவர் குரல் கேட்கலையோ. திறப்பின் வாசலில் நிற்பவன் யார், தினமும் அவர் குரல் கேட்கலையோ. விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதியாளோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகிறாரே, ஆத்தும தரிசனம் கண்டிடுவாய், ஆண்டவர் வாக்கினை ஏற்றிடுவாய், ஆத்தும தரிசனம் கண்டிடுவாய், ஆண்டவர் வாக்கினை ஏற்றிடுவாய். விரைந்து சென்று சேவை செய்வாய், விளைவின் பலனை அறுத்திடுவாய். விரைந்து சென்று சேவை செய்வாய், விளைவின் பலனை அறுத்திடுவாய். விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை. அங்கோ மனிதர் அழிகிறாரே, ஒரு மன ஒற்றுமை ஏக சிந்தை, சபைதானில் விளங்கிட செயல்படுவாய். ஒரு மன ஒற்றுமை ஏக சிந்தை, சபைதானில் விளங்கிட செயல்படுவாய். நிமிர்ந்து நிற்கும் தூண்களை போல் நிலைவரமாய் என்று தாங்கி நிற்பான். நிமிர்ந்து நிற்கும் தூண்களை போல் நிலைவரமாய் என்று தாங்கி நிற்பான். விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதியாளோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகிறாரே, அறுவடை மிகுதியாளோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகிறாரே. கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி சுவாமி. அழகாய் நீங்கள் பேசுனீங்க சுவாமி. மாத்தாள், மரியாள், லாசரு இவர்கள் அனைவரையும் பற்றி நீங்கள் பேசுறீங்க, அதற்காக நன்றி சுவாமி. மாத்தாளை போல உலகமான காரியங்களை குறித்து யோசிக்காதபடி ஆண்டவரே உம்மை குறித்து யோசிக்கக்கூடிய அந்த மரியாளின் ஆண்டவரே தன்மையை நாங்களும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. அவள் பாதத்திலே அமர்ந்து அந்த வசனத்தை நிதானமாய் நிம்மதியாய் கேட்டாள் சுவாமி. அதே மாதிரி நாங்களும் உங்களுடைய பாதத்திலே அமர்ந்து அந்த வேதத்தை வாசிக்கவும் ஜெபிக்கவும் தியானிக்கவும் நீ கிருபை செய்யுங்க சுவாமி. அதுபோல லாசரு ஒரு சாதாரண மனுஷனை ஒரு உயிருள்ள சாட்சியாய் நீர் எழுப்பினீங்க. அதே மாதிரி சாதாரணமாய் இருக்கிற எங்களையும் நீ உயிருள்ள ஒரு சாட்சியாய் எழுப்புங்க சுவாமி. மற்றவங்களுக்கு ஒரு சாட்சியுள்ள ஜீவியத்தை எங்களுக்கும் தாங்க சுவாமி. உம் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி.
ஆண்டவரே, யார் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறார்களோ ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுங்க சுவாமி. வியாதியிலே கஷ்டப்படும் ஒவ்வொரு பிள்ளைகளை விடுங்க சுவாமி. என்னென்ன வியாதிகள் இருக்குமானாலும் தயவாய் அந்த பிள்ளைகளை விடுவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஐசியில் இருக்கிற பிள்ளைகளை விடுவிங்க சுவாமி. கேன்சரில் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுங்க சாமி. எதுக்கு அழுகிறார்களோ, என் தேவனை எனக்கு சுகம் தரமாட்டாரா என்று சொல்லி அழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ கட்டாயம் ஒரு விடுதலை கொடுங்க சுவாமி. ஆண்டவரே, கடனில் வாழுகிற பிள்ளைகளை கடந்து விடுதலை கொடுங்க சுவாமி. என்னென்ன கஷ்டங்களில் வாழ்கிறார்களோ எல்லாம் விடுவீங்க சுவாமி. சமாதானத்தை தாங்க, நிம்மதியை தாங்க சுவாமி. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேகரட்டும். குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை தாங்க. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுங்க சுவாமி. பிரசவத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல பிரசவத்தை நீ கட்டளை கொடுங்க சுவாமி. இன்னும் என்னென்ன காரியங்களுக்காக அவர்கள் அழுகிறார்களோ, கேட்கிறார்களோ, விண்ணப்பம் பண்ணுகிறார்கள், ஒவ்வொன்றுக்கும் பதில் தாங்க சுவாமி. கட்டாயம் நல்ல பதிலை அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வாதங்க சாமி. உம் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறேன். இந்த ஜபங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். உயிர்த்தெழுந்த திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஆமென். ஹல்லேலூயா.